நிக்குதுக்கு ஆயிரம் குறையில. இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரப மாதிரிதான் ஒரே ஓடி ஆட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது? எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரன் உனக்கு இல்லையா? ரோட கிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. முத்தையா அண்ணன். அப்பா அண்ணன் எங்க? அண்ணா என்னப்பா? இல்ல வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க, பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பாதி வழியிலே மக்கார் பண்ணி சண்டு மாடி மாதிரி படுத்துருச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல. நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க. நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா? வரமாட்டேன். இல்லைங்க, ஏன் இங்க வந்து நிக்கிறப்போ இல்லைங்க, கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன். கெட்ட பேரா? இல்ல, ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு, அவரால் என்னடா முடியும் போடானாங்க. ஏன்னா யார பாத்திரா ஏட்டு படிப்புங்கிற? எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் சொத்தண்ட அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கேன். இப்ப போய் சொல்லிடுறேன், அண்ணன் ஏட்டு படிப்பு தான், அவர் மூஞ்சில கரிய பூசி. என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன? நீங்க தான். நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு சொல்றேன். நாங்க கூலிக்காரமா? இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா, உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம். போய் சொல்லிட்டு வா. நீங்க சொல்றீங்க, நான் போறேன். நல்லா ஏமாதாச்சு. யாரா ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க. என்ன சிவகாமி, என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற? சிரிக்காம என்ன செய்யறது? பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது, கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது, அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? சும்மாவா அனுப்புனாங்க? சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை. நீங்க தான் மெச்சுக்கணும். இந்த பாரு, என் மகன் அருமை உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே. நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா? ஏண்டா நீ பொண்ணா? ஆம்பளை பையன் நினைச்சேன், இதெல்லாம் அண்டவாளி மாதிரி. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க்யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். சும்மா நிறுத்தமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீல்கிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் பண்ண. நில்லுமா, திரும்ப. என்னது ஒற்றை அடிக்கிற மூஞ்சில? என்ன நீ பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டிக்குங்கிற மிரட்டுற? உனக்கு தான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல் சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். கோர்ட்ல சந்திப்போம். ஏன் பீச்சை சந்திச்சு பாக்கலையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையும் மட்டமா வருது. அண்ணா, அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே வைப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னியே, அந்தமா இப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன், இறக்கிட்டான். என்ன பண்றீங்க? விதை வளைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போடுற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல்லு பயிராகிறதுக்கு என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா காசை போட்டு தாரியா? உன்னதான் தூக்க கைய. என்னது? உன்னையும் தான் தூக்க கைய. இதுக்காகத்தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்துறதுக்கு உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? விட்டு போடுவேன். அண்ணனை சொல்ல போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, கல்லு உடம்பு. சுட்டன்னா குண்டு வெளியே வந்துடும், ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. எதுக்கு நீங்க கைய தூக்கிருங்க? அந்த பொண்ணு சுடுற குறி ஆட்டான் தெரியும். உங்களை சுடும் குண்டு என் மேல படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது? படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது.
பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே 4 எண்ணாவது போல் இருக்கு, எண்ணாலும் என் காதல் விழாது போல் இருக்குது. லோலா விழுந்துருச்சுமா. இப்ப என்னம்மா நீ கைய தூக்க. வெத்து துப்பாக்கி ஏமா? அப்ப என்ன சுட வரல? இல்ல சொல்லிச்ச அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சதா? இந்த தடவையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாலும் மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க தெரியும் சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்க முடியாத சூழ்நிலையை நீ தானே உண்டு பண்ணுன. பிறரை தண்டிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறதா முக்கியம். அப்படி என்கிட்ட என்ன தவற கண்ட? தவறு உங்ககிட்ட இல்லம்மா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இத போட்டு தப்புங்கிறியா? இதையும் போட மாட்டேங்கிறியா? அம்மா இது கிராமம். அம்மா எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. கேட்டா இது புத்தி சொல்லி திறந்திருக்க கேஸ் இல்ல, அனுபவத்துல திறந்திருக்க கேஸ். அண்ணா நான் வரேன். என்னம்மா இது உடலுக்கு பட்டி சுத்தின மாதிரி? புடவை கட்டுற நல்லா இல்ல, புடவை கட்டுற நல்லா இல்ல, இப்படிதான் புடவை கட்டுறதாக்கும். சரியில்லை கட்டி விட. ஐயோ சத்தம் போட்டு சொல்லாத. பொம்பளையா பிறந்துட்டு புடவை கட்ட தெரியலன்னா சிரிப்பாங்க. ஆமா திடீர்னு புடவை கட்டுறதுக்கு ஆசை வந்துருச்சு உனக்கு? ஆச்சரியமா இருக்கு. நானே அந்த ட்ரெஸ்ஸோட வயல் பக்கமா போயிட்டு இருந்தேன்னா அங்க ஒரு ஆள் என்ன கட்டி என்னது என்ன வந்து நீ கட்டிக்கோ, புடவை கட்டிக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா எல்லாருடைய பார்வையும் கவனமும் உண்மையிலேயே படும், அது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்ன போது கேட்கல, அந்த ஆளு சொன்ன உடனே கேட்டுட்டியாக்கும். இங்க பாரு, உன் மனச மாத்தின அந்த ஆளு யாரு? உலகம் தெரிஞ்சவர், உண்மை தெரிஞ்சவர், உள்ளம் தெரிஞ்சவர், மொத்தத்துல ரொம்ப நல்லவர். அம்மா அடி அந்த நல்லவர் வாழ்க. ஆமா நான் அறிவுரை சொன்ன போது தெரிஞ்சுக்காத உண்மைய அனுபவத்துல கண்டு தெரிஞ்சுக்கிட்டியாக்கும். சரி சரி புடவை கட்டி விட. சரி சரி நீங்க வா. கடவுளே இவளுக்கு புடவை கூட கட்ட தெரியலையே, புருஷனை கட்டி எப்படிதான் குடும்பம் நடத்த போறாளோ. வாமா.